போராடுவதும் ஒரு சுகமே. தடைகள் தவிர்க்க முடியாதவை அப்படின்னு ஆயிடும்போது அதை தாண்டி செல்கின்ற மனோபாவம் நமக்கு இருக்க வேண்டும். பொதுவாக போகிற பாதையில் ஒரு பெரிய மேடு இருக்குது அப்படின்றதுக்காக நாம் அந்த பயணத்தை ரத்து செஞ்சுட்டு திரும்பிட போகிறதில்ல. மூச்சு இறைக்க அந்த பயணத்தை மேற்கொண்டு நாம் தொடருறோம். ஒரு மனுஷன் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி ஒவ்வொரு அடியாக தான் முன்னேற வேண்டியிருக்கு. அப்படி முன்னேறும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவனுக்கு தடைகள் ஏற்படலாம். அந்த கட்டத்தில் ஏற்படுற தடைகளை அவன் அங்கேயே நின்று சமாளிக்க வேணும். அப்படி சமாளிக்கிற போது தான் அந்த இடம் வரையில் அவனை முன்னேறி வந்திருக்கான் அப்படின்றது உறுதி செய்ய முடியுது. ஒவ்வொரு மனுஷனுமே மேற்கொள்கிற முயற்சிகளில் கஷ்டங்களும் தடைகளும் கண்டிப்பாக வருங்க. ஆனால் அதை பார்த்து மலைச்சு நின்றுட்டா நம்மளால் ஒரு அடி கூட முன்னேற முடியாது. தடைகளை பார்த்து அல்லது தடை தோன்றிவிட்டதே அப்படின்னு பயந்து பின்னுக்கு சென்று விடவே கூடாதுங்க. ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, களங்களை இழந்தாலும் போரில் வெற்றி பெறுவோம் என்று. சில களங்களில் ஏற்படுகின்ற தோல்விகளே இறுதி தோல்வி ஆகிவிடுவதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு காரியத்தை செய்கிற போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் தோல்வி ஏற்படுவதனால அந்த காரியமே தோல்வியில தான் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இடைக்கால தோல்விகளை சந்திச்சவங்களாக தாங்க இருப்பாங்க. உண்மையில் தோல்வியை ஒரு அனுபவ பாடங்களாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கே சோர்வுக்கு இடமே இல்லைங்க. தோல்விகளை கண்டு துளராதவர்களே வெற்றிகளை குவித்து இருக்கிறாங்க. ஆகவே தோல்விகளை கண்டு நாம் மனத்தளர்ச்சி அடைய வேண்டிய அவசியமே இல்லை. தடைகளும் இடையூறுகளும் குறுக்கிடும் காரணத்தினால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்னு மூக்கால அழுது கொண்டிருப்பவர்கள் வாழ லாய்க்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். போராடி தான் வெற்றி பெற வேண்டும். போராடுறதுல ஒரு சுகம் இருக்குங்க. இந்த சுகம் எப்போ தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்பட்ட கஷ்டங்களையும் சவால்களையும் ஏற்று சந்தித்த போதுதான். போராடி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகத்தை நாம் ஒருபோதும் இழக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்